ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. உலக அளவில் அதிக இளைஞர் வளத்தை கொண்ட தேசமாக இந்தியா இருக்கிறது. வேலை, கல்வி, அறிவு, திறமை, ஆர்வம் என இந்திய இளைஞர்களின் புத்தெழுச்சியால் தேசம் வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட தேசமாக இருக்கும் இந்தியாவில் சுமார் 65% பேர் 35 வயதிற்கு குறைவானவர்களாகவும் 50% பேர் 25 வயதிற்கு குறைவானவர்களாகவும் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த இளைஞர் வளத்தை நம்பியே வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்யவும் தொழில் நிறுவனங்களை தொடங்கவும் ஆர்வமாக வருகிறார்கள். வெளிநாடுகளில் இருக்கும் நிறுவனங்கள் நம் இளைஞர்களின் திறமையை முழு மனதோடு பயன்படுத்திக் கொள்கின்றன. இந்த இளைஞர் வளத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வருகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்தான் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா எனப்படும் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம். இளைஞர் வளத்தை வளர்ச்சியாக மாற்றும் வகையில் பிரதமரின் சிந்தனையில் உருவான இந்த திட்டம் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டமாகும். இந்தியாவை நோக்கி ஏராளமான நிறுவனங்கள் வருகின்றன. உள்நாட்டிலும் தனியார் தரப்பில் பல ஆயிரம் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு இயங்கி வருகின்றன. இங்கு பணியாற்றும் இளைஞர்கள் முறைசாரா தொழிலாளர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களின் பணி பாதுகாப்பு, வாழ்க்கை தர கண்காணிப்பு போன்றவற்றை செயல்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் உள்ளன. பணி பாதுகாப்போ எதிர்காலத்திற்கான சேமிப்போ இல்லாமல் மிக பெரும் இன்னல்களுக்கு ஆளாகும் நிலை பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு ஏற்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு இருப்பதை போன்ற வருங்கால வைப்பு நிதி பாதுகாப்பு, பணிச்சூழல் வரன்முறை போன்றவை தனியார் துறை ஊழியர்களுக்கும் அமைந்தால் அவர்களின் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கை தரமும் மேம்படும். இதற்கான கட்டமைப்பை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும். தனியார் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் வேலை வாய்ப்பையும் வளர்ச்சியையும் அதிகரிக்க முடியும். அதன் மூலம் தொழிலாளர்களுக்கு நம்பிக்கையும் நிம்மதியும் ஏற்படுத்த முடியும். அப்படி ஒரு நல்லெண்ணத்திலும் அக்கறையிலும் சிந்தனையிலும் உதித்ததுதான் இந்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களையும் அவர்களை பணியில் அமர்த்தும் தனியார் நிறுவனங்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2025 ஆகஸ்ட் 15ஆம் தேதி தில்லி செங்கோட்டையில் நடந்த சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய போது அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டத்தை அறிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. தீர்க்கமான திட்டமிடலுடன் உருவாக்கப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு திட்டம் 2025 ஆகஸ்ட் 1 முதல் முன்தேதியிட்டு செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு 99,446 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது. 3,5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதும் இளைஞர்களை வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைப்பதும் இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டம் இலக்கு வைத்துள்ள 3,5 கோடி பேரில் 1,92,00,000 பேர் முதல் முறையாக வேலைக்கு வருபவர்கள். இத்திட்டம் 31/7/2027 வரை நடைமுறையில் இருக்கும். முதல் முறையாக வேலையில் சேர்ந்து EPF எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் முதல் முறையாக பதிவு செய்யப்படும் ஊழியர்களுக்கு 1 மாத EPF ஊதியம் 15,000 ரூபாய் 2 தவணைகளாக வழங்கப்படும். 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் பெறும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகையை பெறலாம். 6 மாத பணிக்கு பின் முதல் தவணை ஊக்கத்தொகையும், ஓராண்டு பணிக்கு பின் 2வது தவணை ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும். இது அவர்களின் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும். அதேபோல வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஊழியர்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கும் நிறுவனங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 3,000 ரூபாயை மத்திய அரசு வழங்கும். உற்பத்தி துறை நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை 4 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்துடன் பதிவு செய்யப்பட்ட 50 ஊழியர்களுக்கும் குறைவாக உள்ள நிறுவனங்கள் 2 ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். 50 ஊழியர்களுக்கு மேல் பணிபுரியும் நிறுவனங்கள் 5 ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். கூடுதல் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் அந்த நிறுவனங்களுக்கு 1,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை கிடைக்கும். 20,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் 2,000 ரூபாய் கிடைக்கும். 20,000ற்கு மேல் 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் 3,000 ரூபாய் கிடைக்கும்.
ஊழியர்கள் குறைந்தது 6 மாதங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்திருக்க வேண்டும். இது அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும். ஆயினும் உற்பத்தி துறைக்கு சிறப்பு கவனம் உண்டு. ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகை ஆதார் அடிப்படையிலான வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். நிறுவனங்களுக்கான ஊக்கத்தொகை நிறுவன உரிமையாளர்களின் பான் நம்பர் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 10 மாதங்களில் மிகச்சிறந்த விளைவுகளை உருவாக்கியுள்ளது. இதுவரை 70 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தின் வழியாக வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது சாதாரண செய்தி அல்ல. ஒருவருக்கு கிடைக்கும் வேலை என்பது ஒரு குடும்பத்திற்கான வாழ்வாதாரம். அது மட்டுமல்ல, குடும்பத்திற்கான எதிர்காலமும் கூட. 70 லட்சம் பேரின் எதிர்காலம் உறுதி செய்யப்படும் போது அது ஒரு தலைமுறையின் வாழ்க்கை பாதையை ஆக்கப்பூர்வமான திசைக்கு மாற்றும். சமூக பாதுகாப்பு விரிவடையும். நாட்டின் வளர்ச்சிக்கும் அது உரம் சேர்க்கும். கடந்த ஜூன் 19ஆம் தேதி தில்லியில் நடந்த இந்த திட்டத்திற்கான நிதியளிப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினார். அந்நிகழ்வில் பெருமிதத்தோடு பேசிய பிரதமர், தொழில்துறை தொழிலாளர்களிடையே பிரதமரின் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டம் பாலமாக செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 70 லட்சம் பேர் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளனர். தனியார் நிறுவனங்கள் இத்திட்டத்தில் ஆர்வமாக பங்கேற்று புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றன. இன்றைய உலகம் இந்தியா மீது பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளது. இந்திய இளைஞர்கள் தங்களின் படைப்பாற்றல் மற்றும் திறன்களின் மூலம் உலகத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். வரும் 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம். இந்த இலக்கை எட்ட இந்திய இளைஞர்களும் நாட்டு மக்களும் கடினமாக உழைக்க வேண்டும். 6 மாத இடைவெளியில் 2 தவணைகளாக ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கு 3000 ரூபாய் என்ற வகையில் மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த தொகை 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 20 லட்சம் இளைஞர்கள் தங்கள் முதல் வேலையில் இணைந்து 6 மாதங்களை நிறைவு செய்துள்ளார்கள். சுமார் 10 லட்சம் பயனாளிகள் ஏற்கனவே ஊக்கத்தொகை பெற்றுள்ளார்கள். ஏற்கனவே இளைஞர் நலனிலும் தொழில் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இளைஞர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம், மின்சாரம், சுகாதாரம், கட்டுமானம் போன்ற துறைகளில் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெற உதவும் ஸ்கில் இந்தியா திட்டம், தொழில்துறையின் தேவைக்கு ஏற்ப திறன்களை வளர்க்க உதவும் பிரதமரின் கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டம், புதிய தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஆதரவு வழங்குவதோடு வரி சலுகைகள், நிதி உதவி, ஆலோசனைகளும் தந்து புதுமையான தொழில்களை ஊக்குவிக்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு வங்கிக் கடன் வழங்கி புதிய நிறுவனங்களை தொடங்க ஊக்குவிக்கும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்கி இளைஞர்கள் சுய தொழில் தொடங்க உதவும் பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டம், இந்தியாவில் உற்பத்தி துறையை வளர்க்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மேக் இன் இண்டியா திட்டம், டிஜிட்டல் திறன்களை மேம்படுத்தி கிராமப்புற இளைஞர்களுக்கும் இணைய வழி சேவைகளை கொண்டு சென்று ஐடி மற்றும் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. பொதுவாக அரசு உருவாக்கும் திட்டங்கள் வேலை அளிப்போர் அல்லது வேலை பெறுவோர் இருவரில் ஒருவர் மீதே கவனம் செலுத்துவதாக இருக்கும். ஆனால் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இந்த இரு தரப்பு மீதும் கவனம் செலுத்தும் தனித்தன்மையான திட்டமாக இருக்கிறது. இந்திய சுதந்திரத்தின் 100வது ஆண்டான 2047க்குள் இந்தியாவை ஒரு முழுமையான, வளர்ந்த, தன்னிறைவான மற்றும் பொருளாதாரத்தில் வலிமையான நாடாக மாற்றும் தொலைநோக்கு திட்டத்தின் அங்கமாக இப்படியான திட்டங்களை உருவாக்கி தேசத்தை வழிநடத்தும் பிரதமரை நாடு நன்றியோடு வணங்குகிறது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.